சரி சரி சத்தம் ரொம்ப சத்தமா இருக்கு. பூஜை போட்டீங்களா இல்லையா? காவேரி எப்படி இருக்கீங்க? Always I see your Facebook status going to Bangkok, there and here, Australia. What are you doing there, girl? Well, it's normal. Glad that issue, man. I travel around the world. Really? Yeah. Next week, I'm going to Bangkok. Oh yes. I'm going to card. It's a card because here Adam is look at that eye. Oh, okay. Should be no problem. புதுசா ஒரு பிஞ்சு இருக்கமா அம்மா பிஞ்சு Mummy. ஐயா உடையாத ஆடாத குடிக்காதே ஆமா பாரு புதுசா வந்திருக்கா Gio, Gio. Yeah. உங்க பேரு Sindhu. where you coming from? JB. Oh, JB. Okay, fine. Yeah. Just come and. Oh, sure. மா பூஜைக்கு மணி ஆச்சுமா வந்து வேலையை பாருங்கம்மா மா வாங்க Oh my God! That's my Jake. Hi, Ingrid. Ingrid, file. Oh, Mata, Papa, तुम्हारे file कितने चली है? Oh yes. Yes, Arvind. Busy, yeah. Can't you say I'm busy with working? ஆமாவா நேத்து பாஸ் ரூமுக்கு கூட போயிட்டு தப்பா நினைக்காத என்னமோ ப்ராஜெக்ட் பண்ண போறேன் ப்ரொபோஸ் செய்ய போறேன் மார்க்கெட்ல கம்பெனி ஏத்த போறேன்னு சொன்னா இங்க பாரு அவனுக்கு சொல்லிக்கிறேன் ஆஃப்டர் ஆல் நீ ஒரு திருநங்கை அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் மொபைல் தான் தெரியுமா ஆபீஸ் வந்தோமா மேக்கப் போட்டோமா லிப்டிக்க இழுப்பி பூசணுமா செல்ஃபி எடுத்து பேசி போட்டுக்கோ அப்புறம் கிளம்பிக்கிட்டு வீட்டுக்கு அதை விட்டு கம்பெனில மார்க்கெட் ஏத்துறேன் ப்ராஜெக்ட் பண்றோம்னா வேணாம் அது ஆம்பளைங்க நாங்க பண்ணிக்கிறோம் சரியா இதுவரையும் கிடைக்கும் என் அடுத்து ஆசைப்படலாம் நீ அது போயிட்டு பாஸ் போயிட்டு பிளான் தாப்பு சொல்ல Excuse me, Arvind. Yes. This is the office. அப்புறம் நான் பஸ்ஸா பண்ண சொன்னேன் அடுத்து என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இஷ்டப்பட பேசிட்டு இருக்க? நிறைய நினைச்சிட்டீங்க Look. நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் it's none of your business, okay? அதுதான் நான் சொல்றேன் ஏன் நீ பார்க்காத ஏன் பாஸ் போய் காக்கா பிடிக்கிறே கேளுங்க நான் காக்கா பிடிக்கிறேனா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நான் காக்கா பிடிக்கல நீ காக்கா பிடிக்கிறியா பாருங்க நல்லா பாருங்க இந்த மாதிரி ஆம்பளைங்க இருக்கனா தான் இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்ல எதுவுமே சாதிக்க முடியலங்க ஏ லுக் அரவிந்த் பாருடா
உனக்கு என்னதான் பிரச்சனை? நிறைய பிரச்சனை இருக்கு. நான் சொல்லட்டா? சொல்லு. Simple as that. You are jealous on me. என் தொழில் மேல பார்த்தா jealous, என் அழகுல jealous. ஏன் நான் உட்கார சீட்டை கூட உனக்கு jealous தான். என்ன சொல்ல போனா அம்மா இடத்துல my manager மேல கூட உனக்கு jealous தான். எங்கடா எனக்கு போனது அதே கொடுத்துருவாரோ, கொடுத்துட்டாலும் இல்ல ப்ரொமோஷன் கொடுத்தாலும் உனக்கு போறாம. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. என்னமோ ப்ரொபோசல் பண்ணி கிழிச்சிய அதை நீ காட்டு. அதே மாதிரி நானும் இவனும் சேர்ந்து பண்ண ப்ரொபோசல் அதை நான் காட்டுறேன். பாஸ் வந்து யாருக்கு மணி இருக்க பாப்போமா? பாப்போம். பாப்போம். உன்ன மாதிரி ஆம்பளைங்களா நான் எத்தனையோ போய் நான் சந்திச்சிட்டேன். இதுல எனக்கு புதுசு இல்ல, தெரியுதா? Okay. I'm கௌரி. எது வேணாலும் சாதிப்பா. willing to meet the challenge. இது வரைக்கும் ஆம்பளைக்கு சர்ச் பண்ணிருக்கோம், பொம்பளைக்கு சர்ச் பண்ணிருக்கோம். டிசைஸ் போய் எட்ட மாட்டேங்க. சேலஞ்ச் Challenge. Okay, guys. Past 3 months நம்மளோட ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் ரொம்ப worst ஆ போயிருக்கு. இதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு நான் அன்னில இருந்து கேட்டுட்டு இருக்கேன். அலி என்ன பண்றீங்க? பாஸ் இதுக்காக கண்டிப்பா நானும் சேர்ந்து உழைச்சி மாசமா போகுது. அது காட்டுறோம். நீங்க நல்லா இல்ல ரிஜெக்ட் பண்ணி பண்ணிட்டீங்க. That's the truth. நீங்க அனுப்புற 3 ப்ரொபோசலும் எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல. I'm unhappy. எனக்கு பிடிக்கல. இந்த பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. இல்ல பாஸ் ஒண்ணு ஒரு சான்ஸ் கொடுங்க. கண்டிப்பா நல்ல enough Arvind. enough. ஓகே உங்களுக்கு கொடுத்த சான்ஸ் எல்லாமே போதும். உங்களை நம்பிக்கிட்டு இருந்தா I don't know what to say. கௌரி Yes, boss. அன்னைக்கு நீங்க என்னமோ சஜஷன் பண்ணீங்க தானே? Yeah. ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சார். So it's just pending for your approval. ரெடி? Yes. ஓகே எனக்கு முதல்ல பிரசன்ட் பண்ணுங்க நான் பாக்குறேன். பாஸ் என்ன பாஸ் இதுக்கு போய் கேக்குறீங்க? ஆஃப்டர் ஆல் இது ஒரு திருநங்கை. இதுக்கு நம்ம என்ன செய்ய சொல்றீங்க? அதுக்கு என்ன தெரியும்? செல்வம் போய் மேக்கப் பண்ண சொல்றோம். சூப்பர். பாஸ் இதெல்லாம் வேணாம் பாஸ். ஹே அரவிந்த் லைக் பண்ணுங்க. அவங்க என்னமோ ஐடியா சொல்றாங்க. கேட்டுட்டா பாப்போமே. பாஸ் நீங்க கொடுத்த ஐடியா தான் எதுவுமே ஒக்கட்டா வரலையே. கொஞ்சம் லைக்கா இருங்க. பாப்போம். ஓகே? Go ahead. Gauri. Thank you, sir. Just give me a minute. Yeah, sure. So that's it, sir. Already done. Marvelous. Fantastic, Gauri. Thank you, sir. இந்த மாதிரி திறமைசாலியான ஒரு ஆள் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஐ திங்க் கௌரி இந்த ப்ராஜெக்ட் பேசாம நீங்களே எடுத்து செய்யுங்க. நானா? எஸ் அரவிந்த் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுங்க. அதுக்கு நான் செய்யணுமா? பாஸ் அது என்ன பாஸ்? அது எப்படி செய்ய சொல்றீங்க? So what? பாத்தீங்களா அவங்களோட ஐடியா பாத்தீங்களா இல்லையா? உங்களுக்கு தோணுச்சா? எனக்கே தோணலையே. எனக்கு இன்னும் கௌரியோட ஐடியா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லா போன நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐடியா தான் கொடுக்க முடியும். அட்லீஸ்ட் அவங்க ஓகே chill man like that. Okay Gauri, wish you all the best. Thank you, sir. Good luck. Thank you for your support. Okay.
நீங்க இந்த கம்பெனில ஜாயின் பண்ணதுல இருந்து நான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கிறேன். இவன் நீங்க கொடுத்த அந்த ஐடியா நம்ம ப்ராடக்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு மார்க்கெட்டிங்ல. I was very impressed. You did a good job. Thank you, sir. ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் அது எப்படி சொல்றது, எப்படி ப்ரொபோஸ் பண்றதுன்னா எனக்கு தெரியல. I think this is a suitable time to propose to you. Propose? Yeah. என்ன ப்ரப்போஸா? ஐயோ, என்ன ப்ரப்போஸ் பண்ண போறாரா? புரியலையே. மிஸ்டர் தம்பி. Yes. என்ன அது ப்ரப்போஸ்? ஷாக் ஆயிடாதீங்க. It's a big surprise for you. சர்ப்ரைஸா? Yes. ஐயோ, சர்ப்ரைஸா? எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணா இன்னும் மேலவே சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. ஐயோ, எனக்கு ஒரு அளவு புரிய மாட்டேங்குது. மிஸ்டர் தம்பி, can I know what's the surprise? கண்டிப்பா. என்ன சார் இது? பிரிச்சு படிச்சு பாருங்க தெரியும். என்ன சார் ப்ரொமோஷன் லெட்டரா? I just can't believe this. நீங்க பண்ண இந்த ப்ராஜெக்ட் பெரிய சக்சஸ் ஆனால நம்ம மேனேஜ்மெண்ட் உங்களை ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்டா ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. Are you happy? Gauri? Yes, yes. I'm happy, sir. சந்தோஷமா இருக்கு. That's good. So, Gauri, இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா நிறைய விஷயம் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். Wish you all the best. Thank you, sir. Okay. See Thank you you, again. sir. Yeah. என் கையில ஒரு புக்கே கொடுத்து ஐ லவ் யூ சொன்னார் பார்த்தா ப்ரொமோஷன் லெட்டர் கொடுத்து என் காதுல மண்ணாடி போட்டாரு. ஐயோ, yes, come in. ஹாய் மம்மி, எப்படி இருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? அதான் ஜமுனா மேம் வீட்டுல பாத்துமே. மறந்துட்டீங்களா? Sorry, I can't get your name. சிந்து. Oh, yes, yes, Sindhu. யா. Well, look, Sindhu. Yeah. This is office. யா, ஐ நோ. Alright, இது வீடு கிடையாது. இங்க வந்துட்டு எனக்கு தனி பேர் இருக்கு. You call me Miss Gauri. ஓகே மிஸ். Not mummy or Komi or whatever. Alright? Okay. So, what are you doing here? வேலை தேடி வந்தேன். Looking for a job? எஸ். Like this? யா. With the jeans? அம்மா தான் போட With சொன்னாங்க. the choker? யா. Just look at her. Alright, documents எடுத்துட்டு வந்திருக்கியா? டாக்குமெண்ட்ஸா எடுத்துட்டு வரலையே. Resume, certs? இல்ல. இல்ல. Okay. Any job experience? No.
Alright, fine. Sindhu, let me tell you something. Office interview ku varapodhu enna mari varano? Tip top up. You got me? Yeah, I got you. Not in the jeans, in the choker. If you're not put to varakodadhu. Okay? Sorry, Gopi. Right, because in the company, when this multi-level company, high class company, so in the money, select care of our product. Okay, and let me share with you a small story. Okay, இது வரைக்கும் இந்த கம்பெனி பாஸா இருந்து நான் பேசிட்டு இருந்தேன். என்னை தப்பா நினைச்சுக்காத. Don't feel offended. And you know, we are transgenders. Okay, we are transgenders. இப்போ as a திருநங்கையா இருந்து நான் கிட்ட ஒரு small as a friend, ஒரு அம்மாவா நினைச்சு ஒரு அட்வைஸ் பண்றேன். You know, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா மஞ்சள் காமாலையில இறந்துட்டாங்க. எங்க அப்பா தினசரி குடித்தான். அவரு எங்கே ஓடி போயிட்டாரு. I don't bother about that. அப்புறம் சித்தி தான் வந்து என்ன ஆரம்பிச்சாங்க. ஓகே, அப்போ நல்ல சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். And then she can't take it. கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள இருக்கிற அந்த அந்த ஃபெமினிசம் அவங்களுக்கு என்ன ஜீர்ணிக்க முடியல. And ஒரு காலகட்டத்துல I got raped. அது யாரும் இல்ல, என் சித்தி பையன் தான். So இதுல வந்துட்டு it's lot of things that I faced. So இது தெரிஞ்சோன்னே என் சித்தி ஏனால தான் அவங்க பையன் கெட்டு போயிட்டான்னு சொல்லி என்னை வீட்டுக்கு துரத்துனாங்க. துரத்துட்டு பிறகு எனக்கு யாருமே இல்லை, அனாதையா இருந்தேன். அப்பதான் யமுனா மாமியை சந்திச்சேன். அவங்க தான் என்னை அரவணைச்சு படிக்க வச்சாங்க. பட்டம் எடுத்தேன். இப்போ உள்ள பெரிய கம்பெனியில வேலை செய்யறேன்னா அது என்னனால, எதுனால? வைராக்கியம் is full of self-confidence. உனக்கு தெரியுமா, நிறைய திருநங்கைங்க தப்பான வழியா போறாங்க. ஆனா நான் அந்த வழியை நான் எடுக்கல. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல எல்லா மக்களும் திருநங்கைனா தப்பான பார்வையை பாக்குறாங்க. அது மாற்றாமைக்கு தான் இந்த கௌரி. அதே மாதிரி நீயும் இந்த கம்பெனில எனக்கு படி அடுத்த you must take my position. Of course. Okay? Yeah. இங்க நிறைய பேர் ஆம்பளைங்க இருக்காங்க தான். ஆனா அவங்கள நம்பி இன்னும் வாழ முடியாது. Don't ever trust men. Okay? பொதுவா சொல்றேன். Alright? ஏன்னா நம்ம கையில காசு இருந்தா தான் நம்மளுக்கு மதிப்பு, அழகு இருந்தா தான் நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட். நிறைய சோதனை சந்திச்சாதான் நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியும். நாளைக்கு கண்டிப்பா நீ டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வர. நீங்க சொன்ன மாதிரியே எல்லா டாக்குமெண்ட்ஸும் அதே மாதிரியே என்டையரோட கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா மம்மி. You can do it. I can do it. Alright. I wish you all the best. Thank See you. See you again. See you. விதவிதமா பட்டு போடுறேன். நெகட்டிவ் சந்தோஷமா இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்ட துன்பம், துயரம், கவலை, அவமானம் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் மனசுக்குள்ள வேதனை இருந்துகிட்டே தான் இருக்கு. Actually,
ஐயோ அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் நம்மளுக்கு கூட எப்பயுமே ஒத்துமையா எப்பயுமே நம்ம ஒன்னாவே வாழுக முடியும். சரியா? இந்த திருநங்கை சமுதாயத்துல நம்ம தான் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தியாக இருந்து இதெல்லாம் வழி நடத்தணும். நம்ம குடும்பம் நம்மளை ஏற்றுக்கிறாங்கன்னு பரவாயில்ல, நம்ம கம்யூனிட்டியில நம்ம தான் நமக்கு ஆதரவா இருக்கணும். அதே மாதிரி நம்ம 2 பேரும் ஒத்துமையா வாழ முடியும். ஆமா. என்னை மதிச்சு எனக்கு இந்த கம்பெனி நல்ல வாய்ப்பு கொடுத்து ப்ரொமோஷனை கொடுத்து போனஸை கொடுத்து என் லைஃப் ஸ்டைலே நீங்க மாத்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட். கங்கா ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க கங்கா. உண்மையா இருந்தால அவளை கேவலப்படுத்தி விபச்சார துணிக்க அனுப்பினேன். பாரு இப்ப பைத்தியமா சிகரெட்டும் தண்ணியும் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன் கங்கா. என்னால என்ன பண்றேன்னு தெரியல கங்கா. செய்யறது தப்புன்னு தெரிஞ்சு நீங்க அதையும் செஞ்சீங்க. பரவாயில்ல, இதெல்லாம் விட்டு ஒழிச்சிருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேடி அந்த வாழ்க்கை வாங்க ரெடி. இதுதான் ஒரு மகளாக நம்ம சொல்ல வேண்டும். சரிங்க சரிங்க இதுக்கு மேல நான் மாறேன். நல்லது. நாங்கெல்லாம் தொற்று நோய் கிடையாது. நீங்க எல்லாம் எங்க கூட பழகிறதுக்கோ இல்ல தொட்டு பேசுறதுக்கோ நீங்களும் எங்க மாதிரி மாறிட மாட்டீங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், நாங்களும் ஒரு மனுஷன் தான். நம்மளுக்கு ஒரு ஆசை பாசம்லாம் இருக்கு, மனசாட்சியும் இருக்கு. நம்மளெல்லாம் ஒரு மனுஷனா மதிங்க. உங்க புள்ள உங்க குடும்பம்னா நம்ம ஏத்துக்குங்க. உங்கள்கிட்ட இருந்து காசோ இல்ல பணமோ எதிர்பார்க்கல. விலை மதிக்காத ஒண்ணு அன்பு மட்டும் தான். அந்த அன்புக்காக தான் நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த சமுதாயத்துல எங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுங்க, அன்பு கொடுங்க.